வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில சங்கிகளினுடைய கேடுகட்ட ஸ்டோரியும் தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டோரியும் நம்ம பார்க்க போறோம். எங்க பார்த்தாலும் அடிதடி, எங்க பார்த்தாலும் வன்முறை, எங்க பார்த்தாலும் கண்ணீர், எங்க பார்த்தாலும் மனசை உழுக்கிற விஷயங்களா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கேரளாவில் சங்கிங்க காலையில பாட்டு பாடிட்டே போற கேரல் ரவுண்டு அதுக்கு போறாங்க. இசைக்கருவிகளோட பாட்டு பாடிக்கிட்டே ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க எல்லாரும் போறாங்க. இது வழக்கமா நடக்கிறது. அதுக்குள்ள புகுந்து சங்கப்பரிவார கும்பல் ஒரு 30 பேர் போய் அங்க இருக்கிற குழந்தைங்க, பெண்கள், பெரியவங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிருக்காங்க கேரளாவில். அத்தனை பேரையும் சங்கலம் வச்சு அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களே. பார்க்கவே முடியல. அந்த வீடியோ இப்ப ரிலீஸ் ஆகி மனசை உருக்குது. அந்த பொண்ணு கையில குழந்தையோட கதறதெல்லாம் பார்க்கவே முடியல. சங்கிங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்க வந்து நிக்கிறாங்க தெரியுதா உங்களுக்கு? பாருங்களேன். சத்தீஸ்கர் மாநிலத்துல ஒரு கோயில்ல, அதாவது சர்ச்சில் பூஜை நடந்துட்டு இருக்கு. திருப்பலி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல நிறைய மக்கள் நின்று அந்த கொண்டாடிக்கிட்டு அந்த பிரேயரை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு 30-40 இந்த சங்கி பயலுக உள்ள போயிருக்கிறானுங்க. உள்ள போய் அந்த 2 பாதிரியார்கள் நின்று பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்களே, 2 பேரையும் பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டானுங்க. வெளியே போட்டு அட்டி அடின்னு அடிச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு போட்டு வெளுத்துட்டானுங்க. முதுகுல திரும்ப திரும்ப புறம்பால் அடிச்சு மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளாகி அவங்க 2 பேரும் இப்போ மருத்துவமனையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க மேல புகார் கொடுத்த பிறகு இந்த 8 பேர் கொண்ட ஒரு அடிச்ச 8 பேரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க போலீஸ். ஜார்க்கண்ட்ல தனக்கும் எதிர்கட்சி ஆளக்கூடியது ஹேமந்த் சோரன் ஆட்சி நடக்குது. ஹேமந்த் சோரன் எதிர்கட்சியில இருக்கிறவர். அவர் ஆட்சி நடக்குது. அங்க பாஜக இல்ல. அந்த மாநிலத்துக்குள்ள எப்படி உள்ள புகுந்து இது பண்றான்னு பாருங்க. எப்படி கேரளாவில எதிர்கட்சி இருக்கிற இடத்துல பெரிய அளவுல கலவரத்தை செய்யறானோ அதை போலவே இங்கேயும் ஜார்க்கண்ட்லயும் செஞ்சிருக்கான். 8 பேரை பிடிச்சிட்டு போய் நீதிமன்றத்துல ஒப்படைச்சா நீதிமன்றம் ஜாமீன்ல விட்டுருச்சு. இங்க என்னங்க நடக்குதுங்க? ஒரு ஆலயத்துக்குள்ள, தேவாலயத்துக்குள்ள நுழைஞ்சு 2 பாதிரியார்களை அடிச்சு அவங்கள முதுக உடைச்சு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டு ஒருத்தன் திரியிறானா அவனை தூக்கி போட்டு சங்கலம் வச்சு உள்ளதல்ல வேணாம். ஆனா தமிழ்நாடு அப்படி இல்லைங்க. தமிழ்நாடு இல்ல, தென்னிந்தியாவே இவ்வளவு பெரிய அடிதடியெல்லாம் நடக்காது. அப்பப்போ பிடிச்சி அடிச்சு திரும்ப சரி பண்ணிடுவோம். ஆனா தமிழ்நாடு ஸ்பெஷலா உண்மையிலே பாராட்டணுங்க. தமிழ்நாட்டுல தாங்க மக்கள் அத்தனை பாசம் உள்ளவர்களா இருக்காங்க. பண்பாட்டு ரீதியாக நம் யாரையும் துன்புறுத்தாத ஒரு பண்பாட்டுக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்குங்க. அதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு செய்த மிகப்பெரிய வேலை. நம்மள நல்லவங்களா வளர்த்துட்டாங்க நம்ம முன்னோர்கள். இந்த சங்கி பயலுக்கு ஆடுறதெல்லாம் நம்ம பார்த்தா கோவம் வருதுன்னா நம்ம நல்லவங்கன்னு அர்த்தம். திருநெல்வேலியிலங்க ஒரு நேத்து பாக்குறேன். அங்க இருக்கிற அலங்கரிச்சு வைக்கப்பட்டிருக்கிற ஐயப்பனுக்கு ஒரு முஸ்லீம் இப்படி புகை போடுவாங்க தெரியுங்களா? தூபம் போட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே போவாங்க. முஸ்லீம்ஸ்ல ஒரு குரூப் அப்படி பண்ணுவாங்க. அவர்ல ஒருத்தர் போய் இப்ப ஐயப்பனுக்கு தூபம் போட்டு போறாரு. அதான் நம்ம ஊரு. ஐயப்பன் வேற மதத்து சாமி, நான் வேற மதத்து ஆளு, அதனால தூபம் போட மாட்டேன், மக்களுக்கு வேணா போடுவேன்லாம் சொல்லல. ஐயப்பனுக்கு சேர்த்து தூபம் போட்டு போறாரு அவரு. இதாங்க தமிழ்நாடு. நானு ரொம்ப சென்டிமெண்டா ஒரு காட்சி உங்களுக்கு சொல்லவா? மாதாவுடைய சப்பரம் வருது. சப்பரம்னா தேரு. மாதாவுடைய சப்பரம் வருதுங்க. பொதுவாகவே தமிழ்நாட்டுல ஒரு வழக்கம் இருக்கு. மாதாவுடைய சப்பரம் வந்துச்சுன்னா அதுல மிளகும் உப்பும் வாங்கி போட்டு நேர்த்திக்கடன் வைக்கிற இந்துக்கள் இருக்கு. எங்க அம்மத்தாலாம் செஞ்சிருக்கு, நான் பார்த்திருக்கேன். எங்க ஆத்தா. நீங்க இதே போலதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அந்த சப்பரங்களுக்கு நேர்த்திக்கடன் வச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க. சந்தனக்கூடு திருவிழாவில் சக்கரை வாங்கி வைக்கிறேன். அதாவது இஸ்லாமிய தர்காக்கள்ல சந்தனக்கூடு விழா நடக்கும். தர்கானா ஒரு பெரியவர் இறந்திருப்பாரு, அவருடைய நினைவாக ஒரு நினைவிடத்தை வச்சு கட்டப்பட்ட கோயிலுக்கு தான் தர்கான்னு பேரு. அந்த தர்காவில் சந்தனக்கூடு விழா நடக்கும். அந்த சந்தனக்கூடு விழாக்களுக்கு சக்கரை வாங்கி கொடுக்குற நேர்த்தி கடனை எல்லா மதத்துக்காரங்களும் வைப்போம் தமிழ்நாட்டுல. இங்கே மாதா வர்றாங்க சப்பரத்துல. இந்து ஒருத்தர் ஒரு சிவப்பு கலர் வேட்டியை கட்டி இடுப்புல இறுக்கமா அந்த வேட்டியை கட்டிட்டு சட்டை அணியக்கூடாதுன்றது ஒரு நம்பிக்கை. இங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். வர்றது மாதா, அதனால மெழுகுவத்தி வைக்கல. பிள்ளையாருக்கு என்ன செய்வாரோ அதான் இவர் செய்யறாரு. நல்லா ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டாரு, மேல சூடத்தை வச்சாரு, சூடத்தை பொருத்தி அப்படியே மாதாவுக்கு இப்படி காட்டுறாரு, பூசை பண்றாரு. பூசை பண்ணி முடிச்சோன்னே அந்த சூடத்தை அந்த வெளியே கால் அடியில் அந்த இடத்துல போட்டுட்டு அந்த தேங்காயை செதறுகாய் போடுறாரு. போட்டு நல்லா கும்பிட்டுட்டு விழுந்து கும்பிட்டுட்டு போறாரு. என்னங்க அது? எந்த சாமியா இருக்கட்டும், அது சாமி தானே. எல்லாருக்கும் கைகால் சுகத்தை கொடுத்தா போதும். என் சாமியை கும்பிட்டான், இந்த சாமியை கும்பிட்டான், நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன். எல்லா சாமியும் என் கைகால் சுகத்தை கொடுக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அவன் தான் உண்மையிலே சாமியை கும்பிடுறவன்.
இந்த இந்து மதத்தை சேர்ந்த சகோதரர் ஒரு கிறிஸ்தவ சப்பரத்தை நிறுத்தி ஒரு தேங்காயை உடைச்சு சாமி கும்பிட்டு போறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயங்க பாருங்களேன். இன்னொரு நல்ல ஒரு காட்சியை பார்க்க நேர்ந்தது. எப்படின்னா, ஒரு பேரணி வருது. அதுவும் இயேசுநாதரை வந்து இதுல சப்பரத்துல அழைச்சிட்டு வர, மாதாவை சப்பரத்துல அழைச்சிட்டு வர ஒரு இதுதான். குழந்தை இயேசுவை கொண்டு வர ஒரு சப்பரம் வருது. இதுல என்னன்னா, கர்த்தர நீ பாடு, கர்த்தரு வாராருன்னு பாட்டுங்க. அந்த ட்ரம்ஸ் எல்லாத்தையும் வச்சு அந்த பாட்டு தான் பாடுறாங்க. கர்த்தர நீ பாடு, கர்த்தரு வாராருன்னு பாட்டு பாடும்போது, இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த ட்ரம்ஸ் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா கருப்புசாமி ஆடிக்கிட்டு இருக்குங்க. கருப்புசாமி வேஷம் போட்டு, மாலை போட்டு, கையில அருவாளோட கர்த்தருக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்குங்க. ஏய், கர்த்தருக்கு முன்னாடி நான் ஆடினாடா, யாருக்கு முன்னாடி ஆடினா? நான் சாமி ஆடுறேன்டா, எல்லா சாமியும் எனக்கு ஒண்ணுதான்டா. அதான அர்த்தம். பாருங்களேன். எனக்கு இன்னும் நிகழ்ச்சியானது என்ன தெரியுங்களா? தமிழ்நாடுன்னு 2 ஃப்ரெண்ட்ஸுங்க. 2 பேரும் வயசானவங்க. அந்த இந்துவா இருக்கிறவரு உட்கார்ந்துருக்காரு ஒரு சேர்ல. நல்ல பட்டைய போட்டிருக்காரு. நல்ல வெள்ளையும் ஜொலையுமா தாடியும் மீசையும் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இன்னொரு முஸ்லீம் தலையில தொப்போட வர்றாரு. நீங்க ஒரு அன்பை எப்படி பார்க்கலாம்னா, இந்த கீழே உட்கார்ந்துருந்த இந்து இருக்கார்ல, அந்த முஸ்லீம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு, அந்த ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு அவங்க பேசுறதும், அவர் இவரை பிடிச்சிக்கிட்டு இப்படி பேசுறதும், நான் ஒரு 100 முறை பார்த்துருப்பேங்க இந்த வீடியோவை. ஒரு இஸ்லாமியனும் இந்துவும் எவ்வளோ பெரிய நண்பர்களா இருக்கிறாங்க. அப்படியே அந்த தோலை தடவிட்டு பேசுறாங்க பாருங்க. அந்த வாழ்க்கை முழுவதும் அவர்கள் எத்தனை நட்போடு இருந்திருந்தா இந்த அன்பை டெலிவரி எனக்கு சொல்லும் போதே கண்ணு கலங்குது பாருங்க. அப்படி பார்க்க கண்கொள்ளாத காட்சிங்க அது. பாருங்களே. பாத்தீங்கல்ல எவ்வளோ சென்டிமெண்டா இருக்கு. எனக்கு அப்படிதாங்க இருந்தது. இதுதாங்க தமிழ்நாடு. இதுதாங்க மனுஷங்க வாழ்ற ஊரு. சக மனுஷனை மதிக்க தெரியும்னா, சக மனுஷனுடைய கடவுளையும் அவன் நம்பிக்கையும் மதிக்க தெரிஞ்சா நீதாயா மனுஷன். நான் சாமி இல்லைன்றவன். ஆனா எந்த கோயில்லையும் போய் சிலைய உடைக்கல. நான் சாமி இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணுவேன். ஏத்துக்கிட்டு வர்றவங்களை பகுத்தறிவாளரை அரவணைச்சுக்கிருவேன். அதுக்காக எந்த மதத்தினுடைய நம்பிக்கையும் அசிங்கப்படுத்த மாட்டேன். மத வழிபாட்டையும் போய் நிறுத்தி கேவலப்படுத்த மாட்டேன். ஏன்னா நான் மனுஷி.